கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உபவாச கூடுகையில தேவனை ஆராதிக்கும்படியாக, அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த நாள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தில் நான் வரவேற்கிறேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த உபவாச நாளில் தகப்பனே உண்மை ஆராதிக்கும்படியாக, அதை தொடர்ந்து உடைய வார்த்தை கேட்கும்படியாக, இதோ இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. இம்மட்டும் உதவின எபினேசர் இனிமேலும் எங்களோடு இருந்து அப்பா, நீர் எங்களுக்கு உதவ போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களுக்கு பதில் தர போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் தேவ பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தட்டும், காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இப்ப இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கால வேளையில மகிழ்ச்சியா இருக்கீங்க? நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ஏன்னா தேவனை ஆராதிக்க போறோம் அப்படின்றதுனால. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். இந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்ல இருந்தே சர்ச்ல அதிகமாக பாடக்கூடிய பாடல். ஃபாதர் பெர்மன்ஸ் அவருடைய பாடல் நிச்சயமா எல்லாருக்குமே தெரிந்திருக்கிற ஒரு பாடல். என்னோட கூட சேர்ந்து உற்சாகமாய் உண்மையான தெய்வத்தை நாம் இப்பொழுது கொண்டாட போகிறோம். என்னோட கூட சேர்ந்து அப்பா நாங்கள் கொண்டாடுகிறோம், நீங்க என்னோடு இருக்கிறதுனால உங்களை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி உற்சாகமா இந்த பாடலை நாம் பாடுவோமா? சேர்ந்து பாடலாமா? தேடுவோம்
வாசனம் உண்டு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி. கவலைன்னு பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் கவலைப்படுறோம். சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், இல்லை அது பெரிய விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் தூக்கி நம்ம தலை மேல வச்சுட்டு இருக்கும்போது நமக்கு தான் கஷ்டம், நமக்கு தான் பாரம். தேவன் அப்படியாக நம்மள இருக்க சொல்லலை. இந்த கவலையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு தான் சொல்ல. நம்ம என்ன பண்றோம், அதுதான் சொத்து மாதிரி அதையே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இதை நினைச்சா கவலை, அதை நினைச்சா கவலை, என் பிள்ளைகளை நினைச்சா கவலை, என்னுடைய ஃபியூச்சர் நினைச்சா கவலை, எவ்வளோ கவலைங்க. எல்லாருக்குமே சுத்தி பார்த்தா எல்லாம் நினைச்சு கவலை. ஸோ கவலைப்படாதீங்க, விசாரிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்ற ஒரே விஷயம், கொண்டாடுங்க, மகிழ்ச்சியா இருங்க. தேவனை எப்பொழுதுமே மகிழ்ச்சியா கொண்டாடிட்டே இருங்க. நீங்களே கவலையில இருந்தா உங்களை எத்தனை பேர் சுற்றி பாக்குறாங்க பாருங்க. தேவனுடைய பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க போல, ரொம்ப கவலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கணும். யாரு இவங்க இவ்வளோ மகிழ்ச்சியா இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களேன்னு சொல்லி பார்த்து பிரமிக்கத்தக்க ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழணும். அதுதான் தேவனும் விரும்புகிறார். இந்த நாளில் நம்ம பாடின இந்த பாடலின்படி தேவன் தாமே நம்மை நடத்துவாராக. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்போம். தேவன் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த உபவாச கூடுகையில் வந்திருக்கிறவங்களை யாரும் வாழ்த்துகிறேன். மட்டுமாய் தேவனை ஆராதித்தீர்கள். இந்த 5வது மாதத்திலும் காணொலியின் மூலமாக இந்த உபவாச கூடுகையை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காலவேளையிலே கூட நாம் தியானிக்கும் வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ உபவாச நாளிலும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம். மட்டுமாய் ஆராதிக்க தந்த இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து இடை கட்டி வழி நடத்துவீராக. துவக்குவது இதை மட்டுமாய் இப்படி மகிமை பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி வெளிப்படுத்தல் 16-15 நான் மீண்டும் வாசிக்கிறேன். இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடுவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். மனுக்குலத்தை ஆண்டவர் சிருஷ்டித்த போது தேவ மகிமையினால் அவர்களை கர்த்தர் உடுத்துவித்தார். மனிதன் தேவ மகிமையினால் முடிசூட்டப்பட்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்க அந்த வேத பகுதி, ஆதாமும் அவன் மனைவியுமாகிய ஏவாளும் இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். காரணம், தேவ மகிமையினால் அவர்கள் உடுத்துவிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு நிர்வாண உணர்வு இல்லாதிருந்தது. நீங்கள் வேதத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. எனவே மனிதன் பாவம் செய்த போது தேவ மகிமையை இழந்து போனான். இப்பொழுது மீண்டும் நம் ஆதியாகமத்தில் ஆதாமை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 3:10 நாம் பார்க்கும் பொழுது, ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்தபோது அவர்கள் தேவனுக்கு பயந்து மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டார்கள் என்று ஆதியாகமம் 3:10 நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் தான் முதலாக அவர்கள் வெட்கத்தை உணர்ந்தனர்.
மனசாட்சியின் உறுத்ததினால் அவர்கள் தேவனுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தனர். பாவிகள், அதாவது பாவத்தினால் நிர்வாணிகளாக மீறுதலினால் தேவ ஐக்கியத்தை இழந்தார்கள். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளில் நாம் பார்க்கிறோம், ஒரு சில விசுவாசிகள் தங்கள் பாவத்தினால் விழுந்து போனவுடனே அவர்கள் நாளடைவில் சபைக்கு வருவது நிறுத்தி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இப்படி பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் சபைக்கு வந்தாலும் அவர்கள் ஜெபிப்பதோ பாட்டு பாடுவதோ எதுவும் செய்ய மாட்டார்கள். இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சபைக்கு வருவார்கள், கடைசியில ஒரு மூலையில அல்லது சபைக்கு வெளியிலேயோ என்ன செய்து உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் காலதாமதமாக கடமைக்கென்று சபைக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலவேளையில் கூட அருமையான தேவச்சனமே, பாவத்தினுடைய வெட்கம் எவ்வளவு கொடிதென்று பாருங்கள். ஆண்டவர் இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், அவர்கள் துதி சொல்லி வருவார்கள் என்று சொன்னார். தேவ மகிமையினால் நம்மை உடுத்துவித்து அழகு பார்த்த தேவன் அவர் இன்றைக்கு பாவத்தினால் வெட்கமடைந்து பயந்து ஒளிந்து கொண்டு மனிதனுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கும் சபையில நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது அவர்களும் ஒரு விதத்தில் நிர்வாணிகளுக்கு ஒப்பானவர்களே. ஆகவே தான் இந்த வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. நான் முதலிலே வாசித்த வெளிப்படுத்தல் 16:15, தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால், தேவன் இப்படிப்பட்ட நிர்வாணத்தை மூடுபடுவதற்காக அதாவது தேவன் செய்த ஒரு காரியம் உண்டு. ஆனால் அதற்கு முன்பாகவே நீங்கள் ஆதியாகமம் 3:7 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆதாமும் ஏவாளும் தங்கள் நிர்வாணத்தை மூடுவதற்காக அத்தி இலைகளை தைத்து அரைக்கச்சைகளை உண்டாக்கினார்கள் என்று கூறுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஆடை தயாரிப்போரும் தையல் தொழில் செய்வோரும் துவக்கம் ஏரிய தோட்டம் என்று சொல்லலாம். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ், நிறைய சகோதரிமார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த தையல் கலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அத்தி இலைகளாகிய மனிதனுடைய கை வேலைகள், சுயநீதி முதலியன மனிதனுடைய பாவ நிர்வாணத்தை மூட அது போதுமானதாக இருக்கவில்லை. எனவே தான் நீங்க கூட நினைச்சு பாருங்க, அத்தியிலை பச்சை பசேல் இருக்கிற அத்தி இலைகளை வைத்து ஆடைகளை உடுத்தி ஒருவேளை அவரை அரைக்கச்சைகளை கட்டி கொண்டு இருந்திருக்கலாம். எவ்வளவு நாட்கள் அந்த அத்தியிலை காய்ந்த பிறகு அது உதிர்ந்துவிடும். எனவே இது ஒரு போதுமானதாக அல்ல. எனவே தான் தேவன் ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணினார். அதனை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் ஏற்படுத்தின தோல் உடைகள் ஒரு பலியினால் தயார் செய்யப்பட்டது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பலி என்று சொல்லும் பொழுது அது ஆடோ அல்லது காளையோ அந்த குறிப்பிடவில்லை. அது ஒரு தேவன் தாமே ஒரு பலியினால் இந்த தோல் உடைகளை உண்டாக்கினார் என்று மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக பலி செலுத்தும் போது ரத்தம் சிந்துதல் இருக்கும்.
ஆகவே ரத்தம் சிந்தின பலிகளில் இதுவே ஒரு முதல் பலி என்று கூட நாம் சொல்லலாம். பலிகள் என்று சொல்லும் பொழுது அதிலே 2 உண்மைகள் புலப்படுகிறது. ஒன்று, அதன் ரத்தம் பாவ நிவர்த்திக்கும், இரண்டாவதாக பலிகளின் தோல் நிர்வாண நிவர்த்திக்கும் பயன்பட்டதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சாத்தான் மக்களை பாவத்தின் நிமித்தம் இன்னும் நிர்வாணமாக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் லூக்கா 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால், லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனிதன், அவன் வஸ்திரம் அணியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், லூக்கா 10:30, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன மனிதனின் வஸ்திரங்களை கல்லர்கள் உரிந்து கொண்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு பாவத்தினாலும் பிசாசினாலும் வஸ்திரம் இழந்த மனிதனை மகிமையாய் உடுத்துவிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியானார். நான் மீண்டும் சொல்கிறேன், பாவத்தினாலும் பிசாசினாலும் வஸ்திரம் இழந்த மனிதனை மகிமையாய் உடுத்துவிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பலியானார். ஏதேன் தோட்டத்து பலி இதற்கு ஒப்பனையாக சொல்லலாம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1 யோவான் 1:7 அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எனவே மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது, இப்பொழுது அவன் அத்தியிலே எரிந்துவிட்டு பாவங்களை அறிக்கையிட்டு விசுவாசத்தினால் ரட்சிப்பின் வஸ்திரங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது நிர்வாணம் முற்றுமுடிய நீங்கிவிடுகிறது. எனவே பிரியமானவர்களே, இப்பொழுது மனிதன் தேவ சமூகத்தில் நிற்க தகுதி பெறுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் தேவனுக்கு குமாரனாகி விடுகிறான். நீங்கள் இதனை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 38 51 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 38 51 வசனங்கள். நான் வேகமாக வாசிக்கிறேன். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மற்றவர்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேற, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேற. சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே. மகிமை நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லதாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானார் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியில் உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்தில் வந்த கர்த்தர். நல்ல கவனிங்க, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், மாம்சமும் இரத்தமும்
தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள். அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகியோர் கடைசிய காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் மகிமையினால் மறுபடியும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று இந்த வேத பகுதிகள் நமக்கு வலியுறுத்துகிறது. பிரியமானவர்களே, இன்னும் நீங்கள் மத்திய 22ஆம் அதிகாரம் 11 13 வசனங்களை வாசித்து பாருங்கள். மத்திய 22ஆம் அதிகாரம் 11 13. இந்த வஸ்திரம், அதாவது இங்க கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனை அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனை நரகத்திலே தள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தான் கல்யாண வஸ்திரம். இந்த வஸ்திரம் இல்லாதவன் நரகத்திலே தள்ளப்படுவான் என்று இந்த வேத பகுதி சொல்கிறதை பார்க்கிறோம். மேலும் மார்க் 14ஆம் அதிகாரம் 51 52, மார்க் 14ஆம் அதிகாரம் 51 52 வாசித்து பார்த்தீங்கன்னா, வஸ்திரத்தை உடுத்தாமல், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியில் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு விலகி ஓடுகிறார்கள். அப்பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்தவர்களும், நீங்க இந்த வேத பகுதியில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வஸ்திரத்தை உடுத்தாமல் துப்பட்டியை போர்த்துக் கொண்டு அவர் பின்னே போன ஒரு வாலிபனை அவர்கள் பிடித்தார்கள். அவன் துப்பட்டியை விட்டு நிர்வாணியாய் ஓடி போனான் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் யார்? இவன் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தவன். இன்றைக்கு கூட அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம். இன்றைக்கு திருச்சபைகளில நமக்கு திருச்சபைக்கு ஆலயத்திலே செல்வதனால் நமக்கு கிடைக்கிறதான பெரிதான ஆசீர்வாதங்கள் நாம் பார்க்கும் பொழுது, நமக்கு திருச்சபைக்கு நாம் செல்கின்ற பொழுது வஸ்திரம் உடுத்துவிக்கப்படுகிறது, ஆவியினால் நாம் பலனடைகிறோம், நமக்குள் உறுதியான விசுவாசம் வளர்கிறது, நம் அப்போஸ்தல உபதேசத்தில் போதிக்கப்பட்டு நடத்தப்படுகிறோம், மற்றும் ஆராதனையும் சாட்சியுள்ள அனுபவமும் உண்மையாய் நம்மை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றலாகிறது. எனவே தான் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அனுபவங்கள் இருக்கிறவர்கள் தான் சபையிலே வந்து தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், சபைக்கு வருகிறவர்கள். இந்த அனுபவம் உள்ளவர்கள் தான் உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். இந்த அனுபவம் இல்லாதவர்கள் சோதனை வரும் பொழுது அவர்கள் ஓடிவிடுவார்கள். வேறு விதத்தில் சொல்ல போனால் அவர்கள் அதுவும் நிர்வாணிகளாக என்று நாம் சொல்லலாம். எனவே தான் நீங்கள் வேதத்திலே பார்த்தீர்கள் என்றால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட திருச்சபைகள் 5 மாதங்களாக மூடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரசாங்கமே இந்த நாட்களில தேசத்தின் மக்களுடைய நலன் கருதி அரசாங்க சட்டங்களை ஏற்றி இன்றைக்கு அந்த அரசாங்க சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால், ஏன் சபை கூடி வருதலை விட்டு விலகக்கூடாது? இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதான வஸ்திரம், நான் நிர்வாணிகள் அல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் எடுத்து வைத்து ஆவியிலே பலனடைந்து உறுதியான விசுவாசத்திலே வளர்ந்து அப்போஸ்தல உபதேசத்தினால், ஆராதனையாலும், சாட்சி அனுபவங்களினாலும் நாம் தேவாலயத்தில் மகிமை அடைந்து தேவனைப் போல நாம் அவருடைய சாயலிலே மறுரூபமாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு திருச்சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சபை ஆராதனை எவ்வளவு ஒரு முக்கியமானது என்று நீங்கள் பார்க்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம்
இல்லை என்றால் நீங்கள் வேதத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 14 16 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தாத 7 பேர் பிசாசை துரத்த முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அங்கு இருக்கிற பிசாசுகள் அவர்களை மேற்கொண்டு அந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் காயப்பட்டு நிர்வாணிகளாக ஓடி போனதை இந்த வேத பகுதியில நாம் பார்க்கிறோம். எப்பொழுதும் பிசாசானவன் நிர்வாணப்படுத்துகிறான். இன்றைக்கு கூட லாக்டவுன் டேஸ்ல அருமையான தேவ சகோதரனை சகோதரி, இந்த நாட்களில நாம் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து எப்படியாவது நாம் இந்த ஆலயத்தின் ஆராதனையை விட்டு விலகி உலகத்தின் மாயான காரியங்களை நாம் பின்பற்றுவதற்கு நாம் போராடி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில கூட ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது, இப்பொழுது தேசத்தில் நடைபெறுகிற இந்த சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுதுதான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இந்த காலங்களில் கர்த்தர் எனக்கு உணர்த்தின அந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதோ திருடனை போல வருகிறேன். ஆண்டவருடைய வருகை இப்பொழுது எப்படி இருக்குமா? ரகசியமாய் திருடன் சொல்லிக் கொண்டு வருவதில்லை, எதிர்பாராத நிலையிலே வருவான். ஆகவே இந்த ஆண்டவருடைய வருகை திருடனை போல இருக்கும் என்று ரகசிய வருகையை குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதிலே இந்த வேத பகுதியை நீங்க பார்த்தீர்கள் என்றால், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. கடந்த 5 மாதங்களாக சபை பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. சகோதரனே சகோதரியே, உன் நிலை என்ன? இன்றைக்கு ஒரு பக்கம் சாத்தான் தன் ஜனத்தை நிர்வாணிகளாக்கி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா தேவ ஜனமும் தன் ரட்சிப்பின் வஸ்திரங்களை காத்துக்கொண்டு ஆண்டவருடைய வருகைக்காக தேவ சமூகத்தில் நிற்க தயாராக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனிதன், அதாவது நம்முடைய மரணத்தில் நடைபெறுகிற ஒரு காரியம், மரித்த பிறகு மனிதன் நிர்வாணியா வந்தான், நிர்வாணியா திரும்புவான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள், அருமையான தேவ ஜனமே, நிர்வாணமாய் பிறக்கிறோம். நான் நிர்வாணமாய் போவதில்லை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை விடுத்து இருப்பார்கள். ஆகவே மரண தருவாயில நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவ மகிமையினால் மூடப்பட்டிருக்கிற நம்மை தேவ தூதர்கள் அழைத்துக் கொண்டு செல்வார்கள். இதில் எந்தவித மாற்றம் இல்லை. ஆகவே தான் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த வேத பகுதி இப்படியாக சொல்கிறது, தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு காத்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகையிலே தேவ சமூகத்தில் நாம் நிற்க போகிறோம். ஒரு புறம் இன்றைக்கு உலகத்தின் காரியங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு புறம் ஆண்டவருடைய வருகைக்கான காலங்கள், சூழ்நிலைகள் மிக மிக சமீபமாக இருக்கு. எந்த நேரத்திலும் அவர் வரலாம். ஆகவே நாம் நம்முடைய வஸ்திரங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவச்சனமே, இந்த வஸ்திரம் உடுத்துவித்தல், ஆவியிலே பலன் அடைதல், உறுதியான விசுவாசத்திலே வளருதல், அப்போஸ்தல உபதேசத்தில் போதிக்கப்படுதல், ஆராதனை மற்றும் சாட்சி நம்பவங்கள் எங்கே கிடைக்கிறது? சபை. உண்மையாக சொல்லுங்கள், எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையிலே நான் சந்தோஷமா இருக்கிறேன். இந்த 5 மாதம் ஒருவேளை உங்களுக்கு இந்த காணொலி நிகழ்ச்சியின் மூலமாக இந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்திருக்கலாம். ஆனால் உள்ளளவிலே சொல்லும் பொழுது உண்மையான தேவனை நாம் ஆராதிக்கிற கூடாது. அதாவது கர்த்தருடைய திருச்சபையில நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நடைபெறுகிறது நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் சொன்னேன், பாவத்திலே விழுந்து போனவர்கள் சபைக்கு வருகின்ற காரியங்களை குறித்து முன்பே நான் சொன்னேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு
சபை ஆராதனை எவ்வளவு முக்கியம், சபை கூடி வருதல் எவ்வளவு அவசியம். இந்த மூடப்பட்ட நிலைமையில் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு பாரம் உங்களை அழுத்தவில்லையா? எனக்கு கண்ணீரோடு உபவாசித்து நான் செல்லிப்போம். தேவரே, இன்னும் நான் லாக்டவுன் டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதாக சொல்கிறார். திருச்சபையிலே நான் விடுதலையாக என்னை ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக திருச்சபை, கிராமப்புற திருச்சபைகள் சனிக்கிழமையில ஆராதிக்கலாம் என்று அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு அநேக திருச்சபைகள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் டேஸ்ல இருப்பதனாலே கவர்மெண்டுடைய சட்டத்திட்டங்களின்படி இன்றைக்கு ஆராதனை நடத்தப்படாமல் கூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. இன்று நம்முடைய பாரம் எல்லாம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியம். தேவன் நம்முடைய, அதாவது நமக்கு கொடுத்திருக்கிற வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு தேவ திருச்சபையில தேவன் எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஆராதனையில நமக்கு அடைகிற இந்த நன்மைகள் எவ்வளவு ஏராளம். ஆவியில பலனடைகிறோம், உறுதியான விசுவாசத்திலே வளர்கிறோம், அப்போஸ்தல உபதேசத்திலே நாம் இன்னும் பலப்படுத்தப்படுகிறோம், மற்றும் இன்னும் சொல்ல போனால் விடுதலையாய் தேவனை ஆராதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சாட்சியின் அனுபவங்கள் நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆராதனை நடத்துகிற திருச்சபைகள் மூடப்பட்ட நிலைமையில நீங்க சந்தோஷமா இருக்கிறீர்களா? தயவுசெய்து எல்லோருடைய கண்ணீரும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஊற்றப்படட்டும். தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் அழுது, ஆண்டவரே, திருச்சபைகள் விரைவிலே திறக்கப்பட நாங்கள் விடுதலையாக என்னை ஆராதிக்க நீர் எங்கள் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே மகிமையான எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை திருச்சபையில நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் மன்றாடி இன்றைக்கு நாம் செபிக்க போகிறோம். ஏற்கனவே அநேக குறிப்புகளுக்கு நாம் ஜெபிக்கிறோம். தேசத்தில் நிலவுகிற இந்த சூழ்நிலைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பொருளாதார காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இதன் மத்தியிலே திருச்சபை விசுவாச பிள்ளைகளுடைய குடும்ப காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் திருமண காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வேலை காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இவைகள் மத்தியிலே அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு கூட வேதம் சொல்கிறபடி, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று வெளிப்படுத்தல் 16:15 சொன்னபடி, அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு திருச்சபைக்காக பாரத்தோடு ஜெபிப்போமா? நாம் எல்லாரும் திருச்சபைக்காக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். எல்லாவற்றிலும் முக்கியமான வஸ்திரத்தை காத்துக்கொள். ஏதேன் தோட்டத்தில் அருமையான, அதாவது தேவன் தாமே அந்த ஏதேன் தோட்டத்தின் பலிக்கு ஒப்பனையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில நமக்காக பலியானார். ஒரு பலி மிருகத்தின் ரத்தம் சிந்தப்படும் பொழுது அது ரத்தம் பாவத்திற்கும் அதன் தோல் நிர்வாணத்தை மூடுவதற்கும் பயன்பட்டது போல, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம் பாவங்கள் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இன்றைக்கு அருமையான தேவச்சனமே, அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு வஸ்திரம், விலையேற பெற்ற ரட்சிப்பின் வஸ்திரம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வருகையில உரிமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்பட போகிறோம். தேவன் தம்முடைய ஜனத்தை மறுரூபமாக்கி அவருடைய சாயல தேவ மகிமையினால் நம்மை நிரப்ப போகிறார். ஆகவே இன்றைக்கு வேதமே சொல்கிறபடி வஸ்திரத்தை காத்துக்கொள்வோம். தேவன் தாமே தேவ சமூகத்தினால் நிர்வாணமாய் வெட்கப்படாதபடி இன்றைக்கு அருமையான சகோதரனை சகோதரியை இன்றைக்கு தேவ சமூகத்தில் உறுதியாக சொல்ல முடியுமா? தேவன் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இன்றைக்கு கரைப்படுத்தாதபடி அதை நீ காத்துக்கொண்டு நடக்கிறாயா? இன்றைக்கு சபை குறித்தான ஒரு பார்மனை அழித்து இதற்காக ஒரு செபிக்க வேண்டும் என்ற பார்மனை அழித்துக் கொண்டிருக்கிறதா? இந்த திருச்சபையில சொல்லப்பட்டபடி நீ நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? காலத்தை நேரத்தை வீணடிக்காதபடி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்மைப்படுத்தி ஒப்புக்கொடும் மகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெயிப்பதற்கு முன்பாக ஒரு பாடல் ஒன்றை பாடி அதன் பிறகு நாம் ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் என்னோட கூட சேர்ந்து பாடி நாம் ஜெபித்து முடிப்போம். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாயே ஆண்டவர் இயேசு மண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாயே
அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு மண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாதான் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாதான் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் நடந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. பல ஆண்டவர் இயேசு மண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. பல ஆண்டவர் இயேசு மண்டை கட்டின வீடும் நிலப்போரும் கண்டிடும் நான் உறவினரும். கட்டின வீடும் நிலப்போரும் கண்டிடும் நான் உறவினரும். கூடுவிட்டு ஆடி போனார் கூடவும் போது வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு மண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு மண்டை அழகுமாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகுமாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் போனால் சந்திக்குமே மறவதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு மண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு மண்டை வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லாம். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லாம். ரட்சிப்படைய வழியில்லையே ரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. பல ஆண்டவர் இயேசு மண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. ஆண்டவர் இயேசு மண்டை நாம் ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த உபாசன நாளிலும் திருசுமத்தில் ஆராதித்த அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவன் தாமே எங்களோடு கூட பேசின சத்தியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று வெளிப்படுத்தல் 16-15 வசனத்தின்படி எங்களோடு கூட பேசினீர். இந்த நாட்களில் இந்த வஸ்திரங்கள் உடுத்துவிக்கப்படுகிறது, அலங்கரிக்கப்படுவது, பலப்படுத்தப்படுவது திருச்சபையிலே என்பதை நாங்கள் அறிவோம். தகப்பனே, இந்த நாட்களிலே நாங்கள் ஒருமித்து திருச்சபையாராக உடைய சமூகத்திலே எங்களை தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கடந்த 4-5 மாதங்களாக திருச்சபைகள் அரசாங்க சட்ட திட்டத்தின்படி மூடி கிடக்கிறதான இந்த வேளையிலே கூட நாங்கள் திருச்சபையராக இந்த உபாச நாளில் ஒருமித்து எங்கள் திருச்சபைகள் திறக்கப்பட நாங்கள் விடுதலையாய் உம்மை ஆராதிக்கத்தக்கதாக எங்கள் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அப்பா ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே வளரவும், ஆவியிலே பலப்படுத்தப்படவும், உபதேசத்திலே பலப்படுத்தப்படவும், விடுதலையாய் ஆராதிக்கப்படவும், எங்கள் அனுபவ சாட்சிகளிலே வளரவும் திருச்சபை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அப்பா, இந்த திருச்சபையிலே நாங்கள் மகிமை அடைகள் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களிலும் ஒரு மனமாய் நாங்கள் தேவ சமூகத்திலே தாழ்மைப்படுத்தி
திருச்சபைகள் திறக்கப்படபடியாக இந்த உபவாச நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே சபைகள் இந்த நாட்களில் இயங்க முடியாதபடி, திருச்சபையில் விடுதலையை ஆராதிக்க முடியாதபடி, சத்ருவானவன் கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளின் கயிறுகளையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஒரு மனமாய் அவிழ்க்கிறோம். விடுதலையாய் நாங்கள் ஆராதிக்க, மகிமைப்படுத்த தேவரீர் எங்களுக்கு நீர் கொடுத்ததான வேறு பெற்ற வஸ்திரங்களை உடுத்தி அப்பா நாங்கள் அதை காத்து கொள்ளத்தக்கதாக மகிமையான திருச்சபை எவ்வளவு அவசியம் என்பதை இறுதியாக எங்களோடு கூட நீ பேசின சத்தியத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலங்களிலே கூட திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொரு குடும்பத்தாரும் இந்த சத்தியத்தின்படி அலங்கரிப்பீராக. ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஒவ்வொருவரும் தங்கள் வஸ்திரங்களை காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த நாட்களில தேவரே இந்த சத்தியத்தின்படி ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தி இருக்கிறீர். தொடர்ந்து உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக்கப்பட, எங்கள் வஸ்திரங்களை நாங்கள் காத்து நடக்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உங்களை மகிமைப்படுத்த, தேவ சமூகத்தில் நமக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்த நீ கிருபை தர வேண்டுமாய் கொடுத்து செபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இந்த நாட்களில் நாங்கள் தேசத்திற்காக வாசலை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். விரைவில் இந்த கொரோனா வைரஸிலிருந்து தேசம் விடுவிக்கப்பட மற்றும் பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படவும், எங்கள் திருச்சபையின் விசுவாச குடும்பங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் ஒரு குறையாதவரை நிறைவாக மாற்றித் தரவும், தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிற ஆண்டவர் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி தரப்போயிருக்கா ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய மகிமையின் பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இந்த வாக்குத்தத்த செய்திப்படி நீர் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இடைக்கட்டி வழி நடத்துவீராக. மீட்பது ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உபவாச நாளிலும் வஸ்திரத்தை காத்துக்கொள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள். May God bless you all. Praise the Lord.